குறைஷிகளின் செல்வாக்குமிக்க தலைவரின் இல்லத்தில் பிறந்தவர். ஈமானுக்காக தந்தையாலேயே விலங்கிடப்பட்டவர். ஒரு முஹாஜிர், முஜாஹித், ஷஹீத். அந்த வீரச் சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஆமிர் கிளையில் மக்காவின் பெரும் பேச்சாளர் சுஹைல் இப்னு அம்ர், ஃபாஹிதா பின் ஆமிர் எனும் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார்கள். இவரது ஆரம்ப கால ஈமானிய பயணம் ஒரு பெரும் போராட்டமாகவே இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றதற்காக இவரை தனது தந்தையே சங்கிலியால் பிணைத்து சிறை வைத்தார். ஈமானை விடச் சொல்லி தனது தந்தை எவ்வளவு வற்புறுத்திய போதும் மௌனத்தையே பதிலாக தந்தார். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் களத்தில் குறைஷிகள் அணி திரள முடிவெடுத்த போது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இஸ்லாத்தை விட்டுவிட்டதாகவும் முஸ்லிம்களுடன் போர் புரிய நானும் வரவேன் தந்தையிடம். ஆனால் களத்துக்கு வந்துவிட்ட பிறகு இரு படைகளும் நேருக்கு நேர் சந்தித்த அந்த தருணத்தில் தந்தையின் அணியிலிருந்து மின்னல் வேகத்தில் பிரிந்து நபி அவர்களின் அணியை நோக்கி சேர்ந்து கொண்டார். அந்த தருணத்திலே சத்தியத்தின் போர் வீரனாக தன்னை பிரகடனப்படுத்தினார். பத்ரு களத்தை தொடர்ந்து உஹத், ஹந்தக் என நபியவர்கள் பங்கேற்ற அத்தனை தியாக களங்களிலும் இவரும் ஒருவராக நின்றார். இவரது வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் யமாமா போர்க்களத்தில் எழுதப்பட்டது. அந்த உக்கிரமான போரில் தனது 38வது வயதில் வீரத்துடன் போரிட்டு ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார். ஒருமுறை மக்காவுக்கு வந்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்த தந்தை சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மகனின் தியாகத்தை பற்றி பேசினார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் அனைவரின் கண்களையும் கலங்க வைத்தது. ஒரு ஷஹீத் தனது குடும்பத்தில் 70 பேருக்காக பரிந்துரைப்பார் என நபி அவர்கள் சொன்னார்கள். என் மகன் அப்துல்லா அந்த பரிந்துரையை என்னிலிருந்தே தொடங்குவான் என நான் நம்புகிறேன் என்றார். இதுதான் தந்தையை முந்திய தியாகி ஷஹீத் அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.